அந்த அடிப்படையிலே தான் இந்த தத்துவத்தை முன்னெடுத்து திருக்குறளிலே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் ஐநா மன்றம் சொல்லியிருக்கு. 17 கோரிக்கை உலகத்திலே 17 விதிகளை ஐநா மன்றம் வகிக்கிறது. அந்த ஐநா மன்றம் வகித்திருக்கக்கூடிய அந்த 17 குறிக்கோளும் என்னவென்று சொன்னால் திருக்குறளிலே அந்த 17 தத்துவங்களை தான் நாம் திருக்குறளினுடைய கூட்டமைப்பு மூலமாக கொண்டு செல்கிறோம். வகுப்பிலே நம்ம ஐயா சொன்னதை போல அது செய்கிறோம். திருக்குறள் வகுப்பு எடுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறோம், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம், ஊக்கம் கொடுக்குறோம். நல்லா ஒரு குரல் சொல்லிச்சுன்னா 100 குரல் சொன்னால் 5000 ரூபாய் கொடுக்குறோம். இது ஒரு தனி பயிற்சி. ஆனால் இது மட்டுமே குழந்தையுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த வழி நின்று அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க்கைக்கு இந்த திருக்குறள் வழி பயன்பட வேண்டும். இதைத்தான் நாம் இன்றைக்கு சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொகுத்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த சுற்றறிக்கை பாருங்கள், அதை பின்பற்றி தான் நம்முடைய கூட்டமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிளை அமைப்பு, ஒன்றிய அமைப்பு, மாவட்ட அமைப்பு, மாவட்ட அமைப்பிற்கு நிலைகரான மாநகர அமைப்பு, ஒன்றிய அமைப்புக்கு நிகரான நகர அமைப்பு, அதன் பிறகு மாநில அமைப்பு, மாநில அமைப்பிலே துறை அமைப்பு. துறை என்பது தனித்தனி துறை. இது எந்த இயக்கத்திலும் இருக்காது. அரசியல் இயக்கத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் துறையிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பிலே தான் துறை என்கின்ற ஒரு அமைப்புகளை உருவாக்கி மகளிர் நலத்துறை, இயற்கை நல்வாழ்வு மகளிர் நலத்துறை, மாணவர் நலத்துறை, வேலைவாய்ப்பு நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, இப்படி சொல்லி ஒவ்வொரு துறைகளுக்கும் இலக்கியத்துறை, அதே போல எழுத்தாளர் துறை, இப்படி என்று பல துறைகளை இதை வடிவமைத்து அந்தந்த துறைகளிலேயும் நாம் அதிலே யார் பயிற்சி பெற்று நம்முடைய பிள்ளைகள் வேலை வருகிறார்களோ அவர்களை வேலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேலைவாய்ப்பு துறை இன்றைக்கு அரசாங்கத்தில் என்ன வேலை, மத்திய அரசு மாநில அரசு வேலைவாய்ப்பு துறை அறிவித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த துறைகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய கூட்டமைப்புடைய புலனத்திலே நாங்கள் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. படித்தவங்க தான் படித்தாலும் தெரியும். அதுல இருந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு உலகத்திற்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த புலகத்தில் இந்த கூட்டமைப்பில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் வருகிறது, எதிலே நுழைந்தால் அது எங்கே அவர்கள் செல்லலாம் என்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி தருகிறோம். நம்முடைய திருமூர்த்தி அவர்கள் சொன்னார், கூட்டமைப்பில் இன்றைக்கு உலகளாவிய பல அமைப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது, நம்முடைய கூட்டமைப்புடைய பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். 51 நாடுகள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நாம் இன்றைக்கு கொண்டு செல்கிறோம் என்று சொல்லுகிறோம் சொன்னால் இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நீங்கள் தான், நிர்வாகிகள் தான்.